ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி ஒரு வாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குருமகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 31வது வாரமாக நாம் ஹிரண்மயி அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பற்றி கேட்டுருக்கோம். அவள் நியூஜெர்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டுருக்கோம். நம்ம போன வாரம் அவருக்கு பல்கலைக்கழக டெஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துட்டா. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருக்கா. அங்கே தங்கி இருக்கும்போது எங்கே வெளியில் கிளம்பினாலும் வாசலில் கிளம்பினாலே குரு மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரித்தபடியே தான் இருப்பா. அவள் சொல்கிறா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 300-400 வாட்டியாவது நான் குரு மந்திரத்தை ஜபிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த குழந்தை. அப்படி தான் ஒரு நாளைக்கு அவள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரதுக்காக பஸ்ஸில் கிளம்புறா. ஆனால் அந்த பஸ்ஸில் 4 பேர் தான் இருக்கா போல இருக்கு. அந்த 4 பேரும் ஏதோ வேலை இல்லாத ஒரு அடிமட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்காவா. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த குழந்தை பக்கத்தில் நின்றுண்டு, ஹிரண்மயி பக்கத்தில் நின்றுண்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பிச்சை கேட்டு தொந்தரவு பண்ணுறான். ரொம்ப பயமாக எடுத்து, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக எடுத்து மனசில் உதவிக்கு குருநாதரை தான் கூப்பிடுறா. ஆபத் பாந்தவரே என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு முறையிடுறா ஆச்சாரியாள்கிட்ட. அடுத்த நிறுத்தத்தில், பஸ்ஸோட அடுத்த நிறுத்தத்தில் ஒரு கருப்பர் இன பெண் பஸ்ஸில் ஏறுறா. அவன் என்ன பண்ணுறா, இவாளுக்கெல்லாம் பயம், நமக்கெல்லாம் பயம் இல்லையா அந்த மாதிரி விரட்டுறதுக்கு, அவளுக்கெல்லாம் நல்ல தைரியம் அவளுக்கெல்லாம். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவனை சண்டை போட்டு கீழே பஸ்ஸை விட்டு விரட்டி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஹிரண்மயி அவள் இடத்துக்கு இறங்கும் வரைக்கும் கூடவே துணையோடன் அவளுக்கு துணையாக நிற்கிறாளாம் அந்த கருப்பரின பெண். அதான் அவன் மனசில் நினச்சிக்கிறா, என்னை இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியது ஸ்ரீ குருநாதர் அல்லவா. தக்க சமயத்தில் அவர் இந்த பெண்ணை அனுப்பிச்சு என்னை காப்பாற்றியிருக்கார் அப்படின்னு ஆற்றுக்கு வந்ததும் கண்ணீர் விட்டு கதறி குருநாதருக்கு மானசீகமாக நமஸ்காரம் பண்ணுறா. அதான் அவள் சொல்கிறா, குரு மந்திரம் தான் எனக்கு கவச்சம், காவல் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. நமக்கும் அப்படி தான் இல்லையா, எப்போதுமே நமக்கு குரு மந்திரம் தான் நமக்கு காவல். அதை உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக ஆச்சாரியால் நீக்கிடுவா நிச்சயமா. அவளே தான் இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறா. கல்யாணமெல்லாம் ஆயிடுத்து அவளுக்கு. குழந்தை பிறக்கிறது 2006 ஆகஸ்ட் 29 அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, பொன் குழந்தை பிறக்கிறது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கணும் நான், ஆனால் கண்ணீரில் இருந்தேன்னு சொல்கிறா. ஏன்னா எத்தனை முயன்றும் அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கலையாம். குழந்தை பசியால் கதறது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா, இதுக்கு மேலே முயற்சி செஞ்சு ஒன்றும் யூஸ் இல்லை, அதனால் ஃபார்முலாவை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறா போல இருக்கு. அவளுக்கு மனசு உடஞ்சி போயிடுத்து. ஏன்னா பிரசவித்த ஒவ்வொரு தாய்க்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கறது தான் ஒரு பெரிய கனவே இல்லையா.
உடனே அவ என்ன பண்ணுறா, ஆச்சாரியாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. கருணா சாகர் அப்படின்னு சொல்கிறா, காமதேனுன்னு சொல்கிறார். காமதேனுவான என்னோட குருநாதர்கிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் திருவடிகளில் சரணம் அடைஞ்சேன்னு சொல்கிறா. 5 நாள் ஆயிடுத்து குழந்தை பிறந்து. ஸ்ரீ குரு பாகிமாம், ஸ்ரீ குரு பாகிமாம் இதுதான் ஜபிச்சுன்னு இருக்கா. சரி, இனிமேல் தாய்ப்பால் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, 5 நாள் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாருமே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அப்போது அந்த குழந்தையோட அப்பா ஆச்சாரியாள்கிட்ட இதை பற்றி முறையிடுறார், பிரார்த்தனை பண்ணிக்கிறார். குருநாதர் எல்லாம் நன்னா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அற்புதத்துலேயும் பெரிய அற்புதம் அது. அப்போது ஆச்சாரியாள்கிட்ட அவளோட அப்பா இந்தியாவில் ஆச்சாரியாள்கிட்ட முறையிடுறா. அந்த தெரிவித்த ஆச்சாரியாள்கிட்ட முறையிட்ட வேண்டின்ற அந்த 1 மணி நேரத்தில் ஹிரண்மைக்கு தானாகவே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சுடுத்து. அபரிமிதமாக சுரக்கிறதாம் பால் அவளுக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இனிமேல் ஃபார்முலா கொடுக்க வேண்டாம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிடுறா. தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பவரும் கேட்பதையெல்லாம் தரும் கற்பக விருட்சமுமான குருநாதரோட கருணையை தவிர்த்து இது வேற என்னவா இருக்கும் இல்லையா? அவளே தான் மறுபடியும் சொல்ல போறா நமக்கு. இப்போ 2வது குழந்தைய அவ கர்ப்பமாக இருக்கா. 2வது குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கா அவ. அது 2008ஆம் ஆண்டு. ஒரு நாளைக்கு ஜெர்சி சிட்டியில் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிருக்கா. அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, திடுக்கிட்டு போயிடுறா. குழந்தைக்கு 2 கை இல்லைன்னு சொல்லிடுறாளாம். அவ்வளோதான். அதை கேட்டதும் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பரிதவிச்சு போயிட்டா அந்த குழந்தை. அதுவும் பெண் குழந்தைக்கு 2 கை இல்லைன்னா அது எப்படி பிழைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு மயக்கமே வந்துடுத்து. அவளுக்கு ஒன்றுமே அவளுக்கு தோணலை, ஒன்றும் புரியல. கேட்குற நமக்கே அவ்வளோ இதாக இருக்கு இல்லையா? ஹாஸ்பிட்டல்லேருந்தே அவள் ஸ்ரீ குரு பாகியமாம்னு சொல்லிட்டு அழுதுண்டே தான் வரா. அப்போது ஆச்சாரியாள்கிட்ட தான் வேறு யார் இருக்கா நமக்கு? அவர் தான் நமக்கு கலியுக வரதன் இல்லையா நமக்கு? அவர்கிட்ட தான் இந்த சோதனையெல்லாம் சொல்கிறார் அவள் அப்பா அங்கே இந்தியாவில். குருநாதர் சொல்கிறார், ஆபத் பாந்தவர் இல்லையா அவர் சொல்கிறார். அப்படிலாம் இருக்காது, குழந்தை பூரணமாக இருக்கு, நல்லபடியாக பிறக்கும், நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். யார் சொன்னதையும் நம்பலை, நான் ஆச்சாரியால் சொன்னதை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு. அவரோட வாக்கை மட்டும் நான் நம்பினேன், வேறு யாரையும் நான் நம்பலை. குறித்த நேரத்தில் பரிபூரணமாக எந்தவித குறையும் இல்லாமல் என்னோட குழந்தை சாரதா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா அந்த குழந்தை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். இப்போது அஸ்வத்தாமாவோட பிரம்மாத்திரத்தில் தாக்கப்பட்ட பரீட்சித்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்ப்பத்திலேயே ரட்சித்தார் இல்லையா அப்படின்னு தான் நமக்கு பாகவதம்லாம் சொல்கிறது. அதுபோலத்தான் விதிவசத்தால் வாட்டப்பட்ட கதியற்ற அவளையும் கருவிலிருந்த அவள் குழந்தையையும் குருநாதர் எப்படி காப்பாற்றிட்டார் பாருங்கோ இல்லையா? இதே ஆகஸ்ட் 2010 அவள் சொல்கிறா, இந்தியாவுக்கு நான் 2 குழந்தைகளோட விடுமுறைக்கு வந்திருக்கேன். ஸ்ருங்கேரிக்கு போய் குருநாதரை தரிசனம் பண்ணிட்டு பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. ஊருக்கு கிளம்பணும், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்போது அவளுக்கு ஒரு கடுமையான முதுகுவலி ஏற்பட்டுருத்து அந்த குழந்தைக்கு. அவளால் நிற்கவோ நடக்கவோ உட்காரவோ முடியவே இல்லை. அதை மீறி முயற்சி பண்ணால் அவளுக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு, எண்ணெய் வைத்தியம், களிம்பு, ஊசி, எதுக்குமே பயன் தெரியல அவளுக்கு. ட்ராக்ஷன் போட்டாச்சு, ஐஎஃப்டி கொடுத்தாச்சு, ஃபிசியோதெரபிஸ்ட் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா, எதுக்குமே பயன் இல்லை. அப்போது அவளோட ஹிரண்மையோட அத்தை ஸ்ருங்கேரியில் இருக்கா. அவர் ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இவளும்
ஸ்ரீகுரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கா. கருணாமூர்த்தியான குருநாதர் சரியாயிடும், ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு குங்கும பிரசாதத்தை கையில் கொடுக்குறார் ஆச்சாரியார். அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு புதுசாக ஒரு பலம் வந்தது போல் ஏற்பட்டுருது. அவளுடைய அத்தை சிங்கேரியிலேருந்து அந்த பிரசாதத்தை தபாலில் அனுப்பிச்சு வைக்கிறா. அதை இட்டுக்கிறா இந்த குழந்தை. மெல்ல மெல்ல அவளால் நடக்க முடியறது, எல்லாமே அவளுக்கு பண்ண முடிய ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 2 நாள் 3 நாள்லேயே யாருக்குமே இதை நம்ப முடியல. படுத்துட்டே இருந்த அவ நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா எத்தனை பெரிய அதிசயம் இல்லையா இது. கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, பிரத்யக்ஷ தெய்வமான குருநாதர் பிராரப்தத்தால் நம்முடைய வியாதி நம்ம வீழ்ந்தாலும் தன்னுடைய சரணாரவிந்தமாகிய ஓடத்தால் அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கார் பகவான் இல்லையா. அப்படித்தான் ஆச்சாரியாலும் காப்பாத்திருக்கா அவளை. பரிபூரணரும் க்ஷிப்ர பிரசாதரும் சாட்சாத் பரமேஸ்வரருமான குருநாதரின் கருணையை பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. ஆனாலும் பாரபட்சமற்ற சூரியன் மலைக்கும் மடுவுக்கும் ஒருபோல் ஒளி கொடுப்பது போல அந்த மேகமானது நெல்லுக்கும் புல்லுக்கும் சமமாக நீர் பொசிவது போல ஆபத்து என்று ஆசிரியத்தவரை அபயம் என்று காக்கும் என் குருநாதரின் கருணைக்கு என்னென்னைக்கும் நான் அடிமைன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. என்றும் எப்பிறவியிலும் எங்கள் காதுகள் ஜெகத்குருவின் மகிமையை கேட்பதாகவும், நாக்கு அவருடைய தாரக மந்திரமான ஸ்ரீகுரு பாகிமாம் அப்படின்னு சொல்வதாகவும், கைகள் அவர் பணித்த தர்மங்களை செய்வதாகவும், ஹிருதயம் அவருடைய சரண கமலத்தை எப்போதும் தியானிப்பதாகவும், சிரஸ் அவரை எப்போதும் நமஸ்கரிப்பதாகவும் இருக்கணும் அப்படின்னு அனந்த கோடி முறை தாழ்மையோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா அந்த குழந்தை. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆச்சாரியாலோட கருணையை கேட்க கேட்க அது என்ன நம்ம அப்படியே நம்ம அவரோட தியானம்தான் முழுக்க முழுக்க அவர் தியானத்தில் தான் நமக்கு கழியறது. அதுக்கு ஆச்சாரியால் தான் நமக்கும் அந்த பலத்தை கொடுக்கணும். இதை கேட்டுட்டு போன வாரம் ஒரு பக்தர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். ஆச்சாரியால் என் கையை பிடிச்சுட்டே வரார், இதை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்படி எத்தனை பேர், எவ்வளோ பேர் இருப்பா இந்த மாதிரி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ குரு பாகிமாம் பரமதயாளோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம்.